தேர்தல் முடிவுகள் வெளியிடுவது தாமதமாவது குறித்து காங்கிரஸ் குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. முன்னிலை நிலவரம் தொடர்பான விவரங்கள் உடனுக்குடன் வெளியிடப்பட்டு வருகிறது என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜீவபாரதி. காங்கிரஸ் குற்றச்சாட்டு வைத்திருந்த நிலையில் தற்போது தேர்தல் ஆணையம் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்கள். இன்று காலை முதல் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருது. தொடர்ச்சியான அந்த முடிவுகள் பார்த்துட்டு வரோம். இந்த நிலையில ஹரியானா மாநிலத்துல கிட்டத்தட்ட 9 மணியிலிருந்து 10 மணி அந்த காலகட்டங்கள்ல தேர்தலில் எண்ணப்பட்ட வாக்குகள் சரியா தேர்தலினுடைய ஆணையத்தினுடைய அந்த இணையதளத்தில் பதிவு செய்யப்படலை, காலதாமதமாகப்படுது அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருவரான ஜெயராம் ரமேஷ் தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. பாஜக இது அழுத்தம் தராங்க தேர்தல் ஆணையத்துக்கு அப்படிங்கிற அந்த ரீதியில தான் அந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துருந்துச்சு. இந்த நிலையில தான் அதற்கு தேர்தல் ஆணையம் தரப்பானது மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. எந்த விதமான தாமதமும் ஏற்படலை. அங்க ரிட்டர்னிங் ஆபீசர் பதிவு செய்யக்கூடிய அந்த முடிவுகள் உடனடியாக அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற அந்த ஒரு விளக்கத்தை தற்போது தேர்தல் ஆணையம் தரப்பு முன் வச்சிருக்காங்க. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.